தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் கடைசி காலமாய் இருக்கிறபடியினால் ஒரு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தேவனுடைய தாசன் சொல்லி இருக்கிறார். அதே போலதான் இந்த கடைசி காலத்திலே பல உபதேசங்கள் வந்து அநேகரை விழத்தள்ளி கொண்டிருக்கிறது. பல உபதேசங்களுக்கு அடிமையாகி ஜீவ வழியை விட்டுவிட்டு, ஜீவ மார்க்கத்தை விட்டுவிட்டு தவறான வழிகளுக்குள் கடந்து சென்று தங்களையே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக சத்தியத்தை தெய்வ சித்தத்தோடு கொண்டு வருகிறேன். இயேசுவும் சாத்தானும் சகோதரர்களா? காரணம், இப்படிப்பட்ட ஒரு உபதேசம், அதாவது இயேசுவும் சாத்தானும் சகோதரர்கள், அவர்களுக்கு தகப்பன் பிதா என்று சொல்லி ஒரு தவறான உபதேசம் இன்றும் உலகமெங்கிலும் பரவிக்கொண்டிருக்கிறது. இயேசுவும் சாத்தானும் சகோதரர்களா? பதில் இல்லவே இல்லை. இயேசுவும் சாத்தானும் சகோதரர்கள் அல்ல. இயேசு தேவன் மற்றும் சாத்தான் அவரது சிருஷ்டிப்புகளில் ஒன்று. இயேசுவும் சாத்தானும் சகோதரர்கள் அல்ல என்பது மட்டும் அல்ல, இரவும் பகலும் வித்தியாசமானது போல அவர்களும் முற்றிலும் வேறுபட்டவர்கள். இயேசு மாம்சத்தில் வந்த தேவன் அவதாரமாக இருக்கிறார், நித்தியமானவராய் காணப்படுகிறார், அனைத்தையும் அறிந்தவர் மற்றும் சர்வ வல்லமையுள்ளவர். சாத்தான் தேவனுடைய நோக்கங்களுக்காக தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு விழுந்து போன தேவதூதன். இயேசுவும் சாத்தானும் ஆவியின் சகோதரர்கள் என்ற போதனை மோர்மன்களினால் பிறந்தது. மோர்மன்களின் நாட்களில் பல தவறான போதனைகளை செய்தார்கள். பல தவறான போதனைகளில் இதுவும் ஒன்றாய் இருக்கிறது. மேலும் ஓரளவிற்கு மேல் இன்னொரு குழுவும் இருக்கிறது. அவர்கள் எகோவா விட்னஸ், எகோவாவின் சாட்சிகள் என்று கூட சொல்லலாம். இந்த இரண்டு மார்க்கத்தினர்களும் பல தவறான உபதேசங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் உட்பட்டவர்கள்தான் இந்த இரண்டு குழுக்களும் முறையாக தவறான சமய வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து பல தவறான முத்திரைகளை குத்த பார்க்கின்றனர். ஏனெனில் அவை மிகவும் முக்கியமான கிறிஸ்தவ கோட்பாட்டை மறுக்கின்றன. அவர்கள் இயேசு தேவன் மற்றும் ரட்சிப்பு போன்ற கிறிஸ்தவ சொற்களை பயன்படுத்துகையில் அவர்கள் மிக அடிப்படையான மற்றும் அத்தியாவசியமான கிறிஸ்தவ கோட்பாடுகளில் மதங்களுக்கு எதிரான கருத்துக்களையும் போதனைகளையும் கொண்டுள்ளனர். இன்றைய பெரும்பாலான மோர்மன்கள் இயேசுவையும் சாத்தானையும் சகோதரர்கள் என்று நம்புவதை கடுமையாக மறுப்பார்கள் என்பதை நினைவில் கொள்ளவும். இருப்பினும் இந்த போதனையானது ஆரம்பகால மோர்மன்களின் நம்பிக்கையாக இருந்தது. இயேசுவும் சாத்தானும் ஆவியின் சகோதரர்கள் என்ற போதனை மோர்மன்களின் தவறான புரிதல் மற்றும் வேதாகமத்தின் திரிபு மற்றும் அவர்கள் அதிகாரம் வாய்ந்ததாக கருதும் வேதாகமத்திற்கு அப்பாற்பட்ட சில போதனைகளில் இருந்து பிறந்ததாக கருதப்படுகிறது. அதில் இருந்து எடுத்தார்கள். எளிமையாக சொல்வதென்றால், நீங்கள் எந்த விதமான தெளிவான விளக்க கொள்கைகளை பயன்படுத்தி வேதாகமத்தை படித்து இயேசுவும் சாத்தானும் ஆவியின் சகோதரர்கள் என்கிற எண்ணத்தை விட்டுவிட முடியாது. மோர்மன்கள் அல்லது பிற வழிபாட்டு முறைகள் நம்புவது போல் இயேசு முழுமையான தேவன் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. தேவன் தம் சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டவர் என்று வேதம் மிக தெளிவாக கூறுகிறது. அதாவது சிருஷ்டிகராகிய கிறிஸ்துவுக்கும் அவருடைய சிருஷ்டிப்பான சாத்தானுக்கும் இடையே எந்த ஒப்பீடும் இல்லை. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய பல மனைவிகளில் ஒருவருடன் பரலோகத்தில் பிறந்த முதல் ஆவி குழந்தை என்று மோர்மன்கள் அந்த காலத்தில் சொல்லி வந்தனர், போதனைகளில் நம்ப வைத்தனர். இயேசுவை ஒரே மெய்யான தேவன் என்று ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் ஒரு நாள் தேவர்களாக மாறுவதைப் போலவே அவர் தேவனாக மாறினார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். மோர்மன் கோட்பாட்டின்படி தேவனுடைய ஆவி குழந்தைகளில் முதன்மையானவராக இயேசுவையும், இரண்டாவது தேவனுடைய மற்றும் ஆவியின் சகோதரன் சாத்தான் அல்லது லூசிபர் மீது முதன்மையானவர் அவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அடையாளமாக கொலோசையர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை தங்கள் ஆதார நூல்களிலே பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒன்றாக பயன்படுத்துகிறார்கள். முரண்பாடாக உள்ளது. அவர் அதரிசனமான தேவனுடைய
தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆயினும் அவர்கள் வசனம் 16 புறக்கணிக்கிறார்கள். அங்கு அவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்தை கொண்டு இயேசு முதன்மையானவர், 2வது சாத்தான் என்று சொல்லுகிறார்கள். சகலமும் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை மறுதளிக்கிறார்கள். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சிங்காசனங்கள், கர்த்தத்துவம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றிலும் சாத்தானும் அவனுடைய பிசாசுகளும் அடங்கும். சாத்தானும் இயேசுவும் ஆவிக்குரிய சகோதரர்கள் என்று நம்புவதற்கு வேதத்தில் தெளிவான போதனைகளை ஒருவர் மறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். தெளிவான போதனைகள் எங்கும் இல்லை. எல்லாவற்றையும் படைத்தவர் இயேசு கிறிஸ்து என்றும், திரியேக தேவனின் 2வது நபரான கிறிஸ்து முழுமையாகவும் தனித்துவமாகவும் தேவன் என்று வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. வேதாகமத்தின் பல பகுதிகளில் இயேசு தன்னை தேவன் என்று கூறினார். உதாரணத்திற்கு யோவான் 10:30 இயேசு நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இயேசு தன்னை மற்றொரு சிறிய தேவன் என்று கூறவில்லை, அவர் முழுமையான தேவன் என்று அறிவித்தார். யோவான் 1வது அதிகாரம் 1-5 வரை நீங்கள் பார்க்கலாம். இயேசு ஒரு சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல என்பதும் அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதும் தெளிவாய் சொல்லப்படுகிறது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் 1:3 பார்க்கலாம். இது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பதை பாருங்கள். எல்லாம் என்பது அது என்ன கூறுகிறது என்பதை தெளிவாக குறிக்கிறது. அதாவது மற்ற தேவ தூதர்களும் விழுந்து போன தேவ தூதர்களும் மற்றும் பிசாசுகளைப் போலவே சாத்தான் என்று ஒரு தேவ தூதனாகவும் உருவாக்கப்பட்டது. இதில் அடங்கும். சாத்தான் தேவனுக்கு எதிராக கலகம் செய்த ஒரு விழுந்து போன தேவ தூதன் என்றும் இயேசுவை தேவன் என்றும் வேதம் வெளிப்படுத்துகிறது. சாத்தானுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கும் ஒரே உறவு சிருஷ்டிகர் மற்றும் சிருஷ்டிப்பு. இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதி மற்றும் சாத்தான் பாவமுள்ளவனால் உருவாக்கப்பட்டவன். மோர்மன்களைப் போலவே எகோவாவின் சாட்சிகள், எகோவா விட்னஸும் இயேசுவும் சாத்தானும் ஆவிக்குரிய சகோதரர்கள் என்று கற்பிக்கிறார்கள். சில மோர்மன்களும் எகோவாவின் சாட்சிகளும், அதாவது எகோவா விட்னஸை கூறுகிறேன், சில சமயங்களில் இந்த போதனையை புறக்கணிக்க முயற்சியும் செய்கிறார்கள். ஏனெனில் இது வேதாகமத்தில் உண்மையின்படி என்ன சொல்லுகிறதோ அதற்கு எதிராய் இருக்கிறது என்று சிலர் கருதுகிறார்கள். இருப்பினும் இது இந்த அமைப்புகள் நம்புகிறது மற்றும் அவர்களின் அதிகாரப்பூர்வ கோட்பாட்டின் ஒரு தொகுதியாகவும் வைத்திருக்கிறார்கள். இயேசுவும் லூசிஃபரும் ஏலோஹிமின் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்பது மட்டுமல்லாமல் மனிதர்களும் ஆவிக்குரிய குழந்தைகள் என்றும் மோர்மன்கள் நம்புகிறார்கள். வேறு வார்த்தைகள் கூறுவதானால் தேவ தூதர்கள் மற்றும் மனிதர்கள் அனைவரும் ஒரே இனம், ஒரே வகை, ஒரு பெரிய குடும்பம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் தாங்களும் ஒரு நாள் இயேசுவை போல் அல்லது பிதாவாகிய தேவனாக மாறுவோம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். தேவனுக்கும் அவருடைய சிருஷ்டிப்புக்கும் இடையே உள்ள தெளிவான வேறுபாட்டை வேதத்தில் பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் ஒரு நாள் தாங்களாகவே தேவனாக இருப்பார்கள் என்று நம்புகிறார்கள். நிச்சயமாக இது ஏதேன் தோட்டத்தில் இருந்து சாத்தான் நமக்கு சொல்லி வரும் அதே பழைய பொய்தான். ஆதியாகமம் 3:15 பாருங்கள். தேவனுடைய சிங்காசனத்தை அபகரிக்கும் ஆசை மனிதர்களில் இருதயங்களுக்குள் திணிக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 16:15 இயேசு முக்கியமான கேள்வியை கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இது ரட்சிப்புக்கு இன்றியமையாத ஒரு கேள்வி மற்றும் மோர்மன்களும் எகோவாவின் சாட்சிகள், அதாவது எகோவா விட்னஸ், இதை தவறாக புரிந்து கொள்கின்றனர். இயேசு சாத்தானின் ஆவிக்குரிய சகோதரன் என்று அவர்களில் பதில் தவறானது. அவர்கள் சொல்லுவதும் அதுதான். இயேசு தேவனுடைய குமாரன், அவரில் தெய்வீகத்தின் முழுமையான சரீரத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று கொலோசையர் 2:9 பார்க்கலாம். அவர் சாத்தானை உருவாக்கினார். ஒரு நாள் அவர் தேவனுக்கு எதிராக
அவன் கலகத்திற்குட்பட்டான், கலகம் செய்தான். கலகத்திற்கு நியாயமான தண்டனையை பெற்றுக்கொண்டான். சாத்தானை அக்கினி கடலிலே தேவன் தள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அந்த நியாய தீர்ப்பு நாளில் சாத்தானின் பொய்களும் சாத்தானின் பொய்களை கேட்டு விழுந்தவர்களுடைய பிசாசுகளுடனும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். மோர்மன்கள் மற்றும் எகோவாவின் சாட்சிகள் தேவன் தன்னை வேதத்தில் வெளிப்படுத்திய தேவன் அல்ல. அவர்கள் மனம் திரும்பி ஒரு உண்மையான தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நாம் நிச்சயம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய ரட்சிப்புகளுக்காக ஜெபிக்க வேண்டும். உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் நல்லவர்.